அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் மரணத்தை விட்டான். இந்த மரணத்தை வைத்து அவர்களோடு இருக்கக்கூடிய நெருக்கமானவர்கள், அவர்களை விரும்பக்கூடியவர்கள் தன்னை அறியாமல் அழுவார்கள். இந்த அழுகை இரண்டு அமைப்பு இருக்கின்றது. ஒன்று, கண்ணீர் மட்டும் வெளியே வரக்கூடிய ஒரு அழுகை. இரண்டாவது, ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து சில ஜாகிலியத்து காலத்து சொற்களை சொல்லி என்ன செய்வது, அழுவது. இதை பொறுத்தவரை இரண்டு விதமாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகள் ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய மகன் இறந்த நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது அந்த சிறிய குழந்தையை பார்த்து அழுகின்றார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, தாங்கள் அழக்கூடாது என்று சொல்லிக்கின்றீர்களே என்று கேட்கும் பொழுது, ஒப்பாரி வைத்துத்தான் அழக்கூடாது, அதாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இரக்கம் கண்ணீராக வெளியே வரும். ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி. இது அல்லாஹ் தன் அடியார்களின் உள்ளங்களில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இரக்க குணமாகும், இரக்க அந்த உணர்வாகும். அந்த இரக்கத்தின் காரணமாக அப்படியே அந்த இரக்கம், அந்த கவலை, அந்த துக்கம் என்ன செய்கின்றது, கண்ணீராக வெளியே வருகின்றது என்று சொல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இது முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாப் 1682 ஹதீஸ் இலக்கத்திலும், புகாரில் 1284 பார்க்கலாம். அதே போன்று இன்னொரு செய்தியும் சேர்த்து நினைவுபடுத்துகின்றார்கள். முஸ்லிமில் 1700 ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம். 4 அம்சங்கள் இருக்கின்றன, 4 விஷயங்கள் இருக்கின்றன. இது ஜாஹிலியா காலத்திலிருந்து வரக்கூடியது, எனது சமுதாயம் அதை விடமாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய தகவல். அதில் முதலாவது சொல்லுகின்றார்கள், அல் ஃபஹ்ரு ஃபில் அஹ்சாபி, அதாவது குலப்பெருமை. நாங்கள் தான் உயர்ந்த குலம், நாங்கள் தான் உயர்ந்த கோத்திரம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் தான் இந்த ஊரில் பெரிய ஆட்கள், நாங்கள் தான் இந்த ஊரில் மதிப்பு மிக்கவர்கள், இவங்க கொஞ்சம் தாழ்ந்தவர்கள் என்று உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம். இது ஜாஹிலியத்து காலத்துடைய ஒரு அமைப்பு என்று நபி அங்கே சுட்டி காட்டுறாங்க. ரெண்டாவது சொல்கிறாங்க, வத்தஅனு ஃபில் அன்சாபி, அதாவது பாரம்பரியத்தை குறை சொல்லி பேசுவது. பாரம்பரியத்தை குறை சொல்லி பேசுன்னு சொன்னால் இது கூடுதலாக அந்த கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை பிரச்சனை வர நேரத்தில் முதலாவது மனைவி என்ன செய்வாங்க, அவருடைய கணவனுடைய குடும்பத்தாரை இழுத்து பேசுவாங்க. உமா இப்படி, உங்களோட தாத்தா இப்படி, உங்களோட அக்கா இப்படி, நானா தம்பி, அப்படியே அவங்களுடைய குடும்பத்தை இழுத்து பேசுவாங்க. அதுக்கு பதிலாக கணவன் என்ன செய்வார், அதே போல் அவருடைய குடும்பத்தை இழுத்து உங்களுடைய உம்மா இப்படி, உங்களுடைய வாப்பா இப்படி, அத்தா இப்படி, அக்கா இப்படின்னு சொல்லி அவருடைய குடும்பத்தாரை அந்த பாரம்பரியத்தை இழுத்து குறை சொல்லக்கூடிய நிலை உருவாகும். இது ஜாஹிலியா காலத்துடைய அம்சம் என்ற தகவலோடு மூன்றாவது சொல்கின்றார்கள், வல் இஸ்திஸ்காஉ பின் நுஜூமி, அதாவது இந்த கிரகங்களை கொண்டு, இந்த நட்சத்திரங்களை கொண்டு மழை பொழியுது. மழை என்பது அல்லாஹ்வுடைய அருள். ஆனால் இன்னென்ன காரணத்தினால்தான் மழை பெய்யுது. இது தீபாவளி மழை, இது பொங்கல் மழை, இது பெருநாள் மழை, இது இந்த இவரால் மழை பெய்யுது, இது போயா மழை என்று ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு அந்த நாட்களை வச்சு என்ன செய்வாங்க, பேசக்கூடிய நிலை. இதுவும் ஜாஹிலியா காலத்துடைய செயல்பாடு என்று சொல்லிவிட்டு நாலாவது சொல்றார்கள், வன் நியாஹத்து, மரணத்துக்காக வேண்டி, மையத்துக்காக வேண்டி ஒப்பாரி வைத்து அழுவது, ஓலமிட்டு அழுவது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கின்றார்கள். வகால அன் நாயிஹத்து, அதாவது இந்த ஒப்பாரி வைத்து அழுவது, இதாலம் தத்துப் கபல மௌத்திஹா, அதாவது மரணம் அடைவதற்கு முன்னால் இந்த ஒப்பாரி வைத்து அழுதவர் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால், துகாமு யௌமல் கியாமத்தி வ அலைஹா சிர்பாலுன் மின் கத்திரானின், அதாவது அவள் ஒப்பாரி வைத்து அழுதவள், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அழுதவர் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் மறுமை நாளில் தார், இந்த ரோட்டுக்கு போறாங்க தார் இருக்குது இல்லையா, இந்த தாரில் உண்டாக்கப்பட்ட ஆடையால் அவளுக்கு அனுபவித்து வேதனை செய்யப்படும் என்று சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபில் 1700 ஹதீஸ் இலக்கத்தை நாங்கள் காணலாம். இனி அன்புக்குரியவர்களே, அப்ப மரணம் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்போ கணவன் மௌத்தா போயிட்டாரு, அல்லது மனைவி மௌத்தா போயிட்டாங்க, புள்ள மௌத்தா போயிட்டாங்க, உம்மா மௌத்தா போயிட்டாங்க, வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, கட்டாயம் அழுகத்தான் வேணும். அந்த அழுக கண்ணியமாக இருக்கணும், அதாவது சத்தம் இல்லாமல் அந்த உள்ளத்திலிருந்து அந்த கவலை என்ன செய்யணும், கண்ணீராக மட்டும்தான் வெளியே வர வேணும். தவிர இப்படி செஞ்சு இப்படி இருந்தீங்களே, மழை போல இருந்தீங்களே, சரிஞ்சு போயிட்டீங்களே, அப்படி இப்படி ஒப்பாரி வச்சு அழுவது, அல்லது ஓலமிட்டு அழுவது, கத்தி அழுவது, இப்படி எல்லாரும் சேர்ந்து அழுவது, குறிப்பாக இந்த அழக்கூடிய விஷயங்களை பெண்கள்
இதில் மிக கவனமாக இருக்க வேணும். அந்த ஒப்பாரி வைத்து அழக்கூடிய நேரத்தில் மறுமையில் கடுமையான தண்டனை இருக்குது. சில நேரங்களில் தன்னை அறியாமல் ஒப்பாரி வைத்து அழுது விட்டாலும் கூட உடனே அதற்கான தௌபா செய்ய வேண்டும் என்ற தகவலை தான் இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து உங்களுக்கு மரணம் சம்பந்தமான தகவல்களை முன்வைக்க இருக்கின்றேன். இதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னதாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.